வணக்கம் நேர்களே. கடந்த 10 வருஷமா ஒன்றிய பாஜக அரசு சிறுபான்மையினருக்கு எதிராக நிறைய சட்ட திருத்தங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ FCRA அப்படிங்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. வழக்கம் போல எதிர்க்கட்சிகள் இதுல நிறைய குறைபாடுகள் இருக்கு, எதற்காக இந்த சட்டம் அப்படிங்கிற கேள்விகளை முன் வச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இந்த சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கறத பத்தி தான் விரிவா பார்க்க இருக்கோம். இது நச்சுன்னு 4 கேள்வி. கடந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில சிறுபான்மையின மக்களோட உரிமைகளை பாதிப்பதா சொல்லி பல்வேறு சட்டங்கள் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. அதுல முக்கியமா ஒரு சிலவற்றையும் அதுல திமுகவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத பத்தியும் முதல்ல பார்க்கலாம். குடியுரிமை திருத்த சட்டம். இந்த சட்டம் பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகள்ல இருந்து வரக்கூடிய முஸ்லிம் அல்லாத பிற மதத்தவருக்கு மட்டும் குடியுரிமை வழங்க வகை செஞ்சது. இதுல திமுகவோட நிலைப்பாட பாத்தீங்கன்னா, இந்த சட்டம் மத ரீதியிலான பாகுபாட்டை உருவாக்குவதாகவும் அரசியல் அமைப்போட மதச்சார்பற்ற தன்மைக்கு எதிரானது அப்படின்னும் திமுக கடுமையா இந்த சட்டத்தை எதிர்த்தது. குறிப்பா இதுல ஈழத்தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி இது தமிழினத்திற்கு எதிரானது அப்படின்னும் உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தது. அடுத்து முத்தலாக் தடை சட்டம். முஸ்லிம் ஆண்கள் ஒரே நேரத்துல 3 முறை தலாக் சொல்லி விவாகரத்து செய்வதை குற்றமாக்கி இதுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கக்கூடிய சட்டம். இதுல திமுகவோட நிலைப்பாடு என்னன்னா, விவாகரத்து அப்படிங்கிறது ஒரு சிவில் நடைமுறை, அதை கிரிமினல் குற்றமாக மாற்றி சிறை தண்டனை வழங்குவதை திமுக எதிர்த்தது. இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை குறிவைப்பதா சொல்லி நாடாளுமன்றத்துல வெளிநடப்போ செஞ்சது. அப்புறம் ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து. 2019 ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு அந்த மாநிலம் 2 யூனியன் பிரதேசங்களா பிரிக்கப்பட்டது. இதுல திமுகவோட முக்கியமான நிலைப்பாடு என்னன்னா, ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை கலந்தாலோசிக்காம இந்த முடிவை எடுத்தது தவறு அப்படின்னும், கூட்டாட்சி தத்துவத்திற்கு இது எதிரானது அப்படின்னும் சொல்லப்பட்டது. அப்புறம் வக்ஃப் வாரிய திருத்த மசோதா. வக்ஃப் சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய வாரியங்கள்ல முஸ்லிம் அல்லாதவர்களையும் இடம்பெற செஞ்சு மாவட்ட ஆட்சியர்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கக்கூடிய வகையில பல்வேறு மாற்றங்களை ஒன்றிய அரசு முன்மொழிந்தது. இதுல திமுகவோட நிலைப்பாடு என்னன்னா, இது முஸ்லிம் சமூகத்தோட மத உரிமைகள்ல தலையிடுவதா சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சது. அடுத்து பொது சிவில் சட்டம். அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான சட்டத்தை கொண்டு வருவதுதான் இந்த பொது சிவில் சட்டம். இதுல திமுகவோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இந்தியாவோட பன்முகத்தன்மைக்கும் சிறுபான்மையினரோட தனிப்பட்ட மத சட்டங்களுக்கும் இது ஊறு விளைவிக்கும் அப்படின்னு திமுக கருத்துது. அதனால தமிழகத்துல இதை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமா பல முறை சொல்லிட்டாரு. இப்படி அந்த வரிசையில தான் அடுத்ததா கொண்டு வரப்பட்டிருப்பது FCRA என்று சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டு பங்களிப்பு முறைப்படுத்தல் சட்டம். இந்த சட்டமானது இந்தியாவோட உள்நாட்டு அரசியல்ல வெளிநாட்டினருடைய தலையீட்டை தடுப்பதற்காக தொடங்கப்பட்டு இன்னைக்கு தொண்டு நிறுவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய மிக வலிமையான ஒரு ஆயுதமா மாறியிருக்கு. இப்படி சொன்ன பிறகு இந்த சட்டத்தோட வரலாறை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். FCRA சட்டம் முதல்ல 1976 நெருக்கடி நிலையின் போது கொண்டு வரப்பட்டது. இந்தியாவோட அரசியல் மற்றும் உள்நாட்டு விவகாரங்கள்ல வெளிநாட்டு சக்திகள் பண ரீதியா தலையிடுவதை தடுக்கிறது தான் இதோட முதன்மையான நோக்கமாவே இருந்தது. அதுக்கப்புறம் அரசியல்வாதிகள், அரசு ஊழியர்கள், பத்திரிகையாளர்கள், நீதிபதிகள் வெளிநாட்டு நிதி பெறுவதற்கு தடை விதிக்கப்பட்டு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டது. காலப்போக்கில் தொண்டு நிறுவனங்களுக்கு வரக்கூடிய நிதியை கண்காணிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பழைய சட்டத்தை நீக்கிட்டு FCRA 2010 அப்படிங்கிற புதிய சட்டத்தை கொண்டு வந்ததை அடுத்து சில முக்கியமான மாற்றங்களும் செய்யப்பட்டது. தொண்டு நிறுவனங்களோட உரிமம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படணும் அப்படின்ற விதி கொண்டு வரப்பட்டு தேசிய நலனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில செயல்படக்கூடிய அமைப்புகளோட நிதியை முடக்க
அரசுக்கு அதிகாரமும் வழங்கப்பட்டது. அடுத்ததா பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒன்றிய அரசு 2020 இந்த சட்டத்துல மிக கடுமையான திருத்தங்களை கொண்டு வந்தது. இதுதான் இப்போ சிறுபான்மை நிறுவனங்கள் பெரும் நெருக்கடியை சந்திக்க முதன்மையான ஒரு காரணமாகவும் இருக்கு. நிதிய மற்ற நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளிக்க தடை மற்றும் நிர்வாக செலவு வரம்பு 20% குறைப்பு போன்ற கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டது. அனைத்து நிறுவனங்களுமே டெல்லி பாரத ஸ்டேட் வங்கியில, அதாவது SBI வங்கியில மட்டுமே கணக்கு வச்சிருக்கணும். அப்புறம் ஒரு நிறுவனத்தை எப்போ வேணும்னாலும் அரசியல் தன்மை கொண்ட அமைப்பு அப்படின்னு அறிவித்து அதோட நிதியை முடக்கக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு வழங்கப்பட்டது. தொடக்கத்துல தேசிய பாதுகாப்பு மற்றும் அரசியல் தூய்மை ஆகியவற்றுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டமானது இப்போ தொண்டு நிறுவனங்களோட நிதி ஆதாரத்தை நசுக்கக்கூடிய ஒரு கருவியா மாற்றப்பட்டிருக்கிறதா மனித உரிமை ஆர்வலர்கள் பலரும் சுட்டிக்காட்டியிருக்காங்க. குறிப்பா சிறுபான்மையினரோட கல்வி மற்றும் மத பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நிறுவனங்கள் இந்த சட்டத்தின் கீழ் அதிக கண்காணிப்புக்குள்ளாக்கப்படுவது சமகால வரலாற்றின் கசப்பான உண்மையா இருக்கு. இந்தியாவோட பன்முகத்தன்மை கொண்ட சமூக அமைப்புல கல்வி, மருத்துவம், சமூக மேம்பாட்டு பணிகள்ல மத சிறுபான்மை தொண்டு நிறுவனங்களோட பங்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இருந்தாலும் கடந்த 10 ஆண்டுகள்ல பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஆட்சியில இந்த மாதிரியான அமைப்புகள் முன்னாடி எப்பவுமே இல்லாத வகையில கடுமையான அரசு கண்காணிப்பு மற்றும் நிர்வாக நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வராங்க. குறிப்பா வெளிநாட்டு பங்களிப்பு முறைப்படுத்தல் சட்டத்துல கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள், உரிமங்கள் ரத்து செய்யப்படுதல் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் மீதான கடுமையான கட்டுப்பாடுகள் போன்றவற்றை இந்த நிறுவனங்களோட செயல்பாடுகளை ரொம்பவே முடக்கியிருக்கு. தேசிய பாதுகாப்பு அப்படிங்கிற காரணங்களை முன் வச்சு அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் இது திட்டமிட்ட முறையில சிறுபான்மையினரோட சமூக பணிகளை இலக்கு வைப்பதா மனித உரிமை அமைப்புகள் கவலை தெரிவிக்கின்றன. ஜனநாயகத்தோட தூண்களா கருதப்படக்கூடிய சிவில் சமூக அமைப்புகள் குறிப்பா சிறுபான்மையினரால நடத்தப்படுபவை அரசியல் மற்றும் சட்ட ரீதியான நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்படுவது இந்திய மதச்சார்பின்மையோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு வெளிநாட்டு பங்களிப்பு முறைப்படுத்தல் சட்டத்துல கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தங்கள் மத சிறுபான்மை நிறுவனங்களோட கழுத்தை நெரிக்கக்கூடிய ஒரு கருவியா மாறியிருக்கு. இதன் மூலமா நிதி ஆதாரங்கள் முடக்கப்பட்டு நிறுவனங்கள் பலவும் முடங்கும் சூழலும் ஏற்பட்டிருக்கு. 2020 கொண்டு வரப்பட்ட திருத்தத்தின்படி வெளிநாட்டு நிதி பெறக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிதியை மற்றொரு சிறு நிறுவனத்துக்கு பகிர்ந்தளிக்க முடியாது. கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய சிறிய சிறுபான்மை அமைப்புகள் பெரிய நிறுவனங்களோட நிதி உதவிய நம்பி இருந்துச்சு. ஆனா இந்த தடையால அடிமட்ட அளவுல செயல்படக்கூடிய ஆயிரக்கணக்கான சிறு நிறுவனங்கள் நிதி இல்லாம மூடப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அடுத்து நிர்வாக செலவு வரம்பு. வெளிநாட்டு நிதியில நிர்வாக செலவுக்காக பயன்படுத்தக்கூடிய தொகை 50% 20% குறைக்கப்பட்டது. இதன் விளைவா சமூக பணிகள்ல ஈடுபடக்கூடிய ஊழியர்களுக்கான சம்பளமானது அலுவலக வாடகைக்கு மற்றும் பயண செலவுகளை கூட ஈடுகட்ட முடியாம அனுபவம் வாய்ந்த ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டிய சூழலானது உருவாச்சு. அடுத்து SBI வங்கியில கட்டாய கணக்கு அப்படிங்கிறது. அனைத்து தொண்டு நிறுவனங்களுமே டெல்லியில இருக்கக்கூடிய பாரத ஸ்டேட் வங்கியோட பிரதான கிளையில தான் வெளிநாட்டு நிதி பெறுவதற்கான கணக்க தொடங்கணும் அப்படின்னு விதியாக்கப்பட்டிருக்கு. நாட்டோட மூளை முடுக்குகள்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் டெல்லிக்கு போய் அங்க கணக்கு தொடங்குவதுல அதை பராமரிப்பதுல பெரும் நடைமுறை சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் இதுல உருவாகி இருக்கு. அப்புறம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உரிமத்தை புதுப்பிக்கும் போது நிறுவனங்களோட முந்தைய செயல்பாடுகள் மத ரீதியிலான பின்னணிகள் தீவிரமா ஆராயப்படுது. இதன் மூலமா மதசார்பற்ற நடவடிக்கை அல்லது பொது நலனுக்கு விரோதமானது போன்ற தெளிவற்ற காரணங்களை சொல்லி பல கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய தொண்டு நிறுவனங்களோட உரிமங்கள் புதுப்பிக்கப்படாம ரத்து செய்யப்படுது. அப்புறம் ஆதார் கட்டாயமாக்கப்படுதல். நிறுவனத்தோட முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே தங்களோட ஆதார் எண்களை இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. இது தனிநபர் சுதந்திரத்துல தலையிடுவதாகவும் நிர்வாகிகளை அரசு அச்சுறுத்தலுக்கு பயன்படுத்துவதாகவும் விமர்சனங்கள் எழுது. இந்த நிதி முடக்கத்தால ஏற்படக்கூடிய இறுதி நிலை என்ன அப்படின்னா, நிதி வரத்து நின்ற உடனே கல்வி நிறுவனங்கள், ஆதரவற்றோர் இல்லங்கள், மருத்துவமனைகளை தொடர்ந்து நடத்த முடியாம போகுது. இதனால அந்த நிறுவனங்களை சார்ந்து வாழக்கூடிய ஏழை சிறுபான்மையின மக்கள் மற்றும் பொதுமக்களே கடைசியா பாதிக்கப்படுறாங்க. இந்த சட்ட திருத்தங்கள் வெறும் வெளிப்படை தன்மைக்காக அப்படின்னு சொல்லப்பட்டாலும் நடைமுறையில தொண்டு நிறுவனங்களோட தன்னாட்சியை பறித்து அரசுக்கு இணங்கி போகாத அமைப்புகளை செயலிழக்க செய்யக்கூடிய நோக்கம் கொண்டவை அப்படிங்கிறது சமூக ஆர்வலர்களுடைய கருத்தா இருக்கு. இப்படி ஒன்றிய அரசு கொண்டு வந்த சட்டங்கள்ல திமுகவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத
பார்த்த மாதிரி இந்த விஷயத்துல திமுகவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஒன்றிய அரசோட FCRA திருத்த மசோதா குறிப்பா கிறிஸ்தவ மிஷினரிகள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகளை குறிவச்சு கொண்டு வரப்பட்டிருக்கிறதா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. வக்ஃபு வாரிய சொத்துக்களை தொடர்ந்து இப்போ பிற சிறுபான்மையினரோட நிதி ஆதாரங்களை முடக்க ஒன்றிய அரசு முயல்வதாகவும் திமுக கருதுது. திமுக MP வில்சன் அவர்கள் இந்த திருத்தத்தை துப்பாக்கி முனையில நடத்தப்படும் கொள்ளை அப்படின்னு விமர்சித்து இருக்காரு. உரிமம் புதுப்பிப்பதுல தாமதம் ஏற்பட்டாலோ அல்லது சிறிய காரணங்களுக்காக உரிமம் ரத்து செய்யப்பட்டாலோ அந்த நிறுவனங்களோட பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகளை அரசு கையகப்படுத்த இந்த சட்டம் வழிவகுக்குது அப்படிங்கிறது திமுக கடுமையா எதிர்க்குது. ஈஸ்டர் பண்டிகை காலத்துல இந்த மசோதாவை கொண்டு வந்து கிறிஸ்தவ மக்களோட உணர்வுகளை புண்படுத்துவதாகவும் அவர்களை அச்சத்தில் ஆழ்த்துவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த அநீதியான மற்றும் தன்னிச்சையான FCRA திருத்த மசோதாவை முற்றிலுமா திரும்ப பெறணும் அப்படின்னு பிரதமர் மோடிக்கு கடிதத்தை எழுதியிருக்காரு. மேலும் தேர்தல் ஆதாயத்துக்காக மத ரீதியிலான பிரிவினரை தூண்ட இந்த சட்டம் பயன்படுத்துவதாகவும் திமுக குற்றம் சாட்டுது. மொத்தத்துல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளைகளோட செயல்பாடுகளை ஒன்றிய அரசு தன்னிச்சையா தலையிடுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அப்படிங்கிறது தான் திமுகவோட நிலைப்பாடு. இந்த FCRA சட்டம் அப்படிங்கிறது வெறும் சிறுபான்மையினருக்கு மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்தாது. அதன் மூலமா இயங்கக்கூடிய கல்வி நிறுவனங்களாகட்டும், மருத்துவமனைகளாகட்டும், இப்படி அதையெல்லாம் சார்ந்து இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி மாநிலங்களவை உறுப்பினர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் நம்மிடையே பகிர்கிறார். வாங்க பார்க்கலாம். ஒன்றிய அரசு இந்த FCRA திருத்த மசோதாவை திடீர்னு நிறுத்தி வைத்திருப்பத பாஜகவோட ஒரு தேர்தல் கால தந்திரம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. திமுக இதை எப்படி பாக்குது? அதை முதலில் சொன்னதே தலைவர் தளபதி மு.க.ஸ்டாலின் தான். முதல்வர் தான் முதல்ல அறிக்கை கொடுத்தார். இது இந்த சட்டம் ஒரு மக்களுக்கு எதிரான, மனித குலத்திற்கு எதிரான சட்டம். இதை உடனடியாக நிறுத்தி வைக்கணும்னு கேட்கல, அவரு அதை வாபஸ் வாங்கணும்னாரு, திரும்ப பெற வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தவர் தளபதி மு.க.ஸ்டாலின். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எப்பொழுதெல்லாம் மனித குலத்திற்கு எதிராக அல்லது மக்களுக்கு எதிராக அல்லது இது போன்று சமூகங்களுக்கு எதிராக, சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிராக பாஜக முடிவெடுக்கிறதோ அப்போதெல்லாம் முதல் குரல் திமுக தலைவர் தளபதி மு.க.ஸ்டாலினின் குரல் தான். அதன் பிறகுதான், அதற்காக நாம் மட்டுமே குரல் எழுப்புகிறோம் என்பதல்ல, இந்த மக்கள், இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மக்களெல்லாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதாபிமானம் உள்ள அத்தனை தலைவர்களும் தளபதி மு.க.ஸ்டாலினின் குரலை வலுப்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டுல கல்வி மற்றும் மருத்துவ சேவைகள்ல பல தன்னார்வ நிறுவனங்கள் ஈடுபட்டிருக்காங்க. இந்த FCRA விதிகள்ல செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் தமிழ்நாட்டோட சமூக கட்டமைப்பை எந்த வகையில பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது இது தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லம்மா, இது ஒட்டுமொத்த இந்தியாவையே பாதிக்கும். FCRA அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டரி ஆக்ட். அந்நிய நாடுகளில் இருந்து இங்கு இந்த மாதிரியான தொண்டு நிறுவனங்களுக்கோ, ட்ரஸ்ட்ன்னு நம்ம சொல்கிறோமே, சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த போன்ற அமைப்புகளுக்கு வரக்கூடிய கான்ட்ரிபியூஷனை ரெகுலேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நியாயமானது. ஒரு தேசத்தில் அந்நிய தேசத்தில் இருந்து வரக்கூடிய இது போன்ற கான்ட்ரிபியூஷனை நீங்கள் ரெகுலேட் பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரெகுலேட் பண்ணுறதுக்கு பதிலாக டோட்டலாக கட் பண்ணுறீங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. இவங்க சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா, ரெகுலேட் பண்ணுங்கள். யாரை ரெகுலேட் பண்ணலாம்? இப்போ ஒரு உதாரணமாக, இந்த கான்ட்ரிபியூஷன் இன்னைக்கு நேற்று ஆரம்பித்ததில்லை. 1980களில் பள்ளிக்கூடங்களில் படித்த ஏழை எளிய தமிழ்நாட்டில் ஏழை எளியவர்களுக்கு தெரியும், அன்னைக்கு மதியம் கோதுமை ரவை போடுவாங்க. அதெல்லாம் இந்த மஞ்சள் களி உண்டு. அது இது கோதுமை, அது மக்காச்சோளத்தில் வந்த மாவு. இதுதான் அன்னைக்கு மதிய உணவு. பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு அன்னைக்கு அதுதான் உணவு. இதுவே கான்ட்ரிபியூஷன் தான். அப்புறம்தான் நம்ம அரசாங்கம் இல்லை உணவு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அதை நிறுத்துறாங்க. அந்த நேரத்தில் இருந்த கல்வி நிறுவனங்கள், அந்த நேரத்தில் இருந்த மருத்துவமனைகள், இதுவெல்லாம் சேவை செய்வதற்காக கொடுக்கப்படுகிற அமௌண்ட் தான், பணம் தான். அதாவது இந்த பணம் அங்கிருந்து எப்படி வருகிறதுனா, அவர்கள் சம்பாதித்து அங்கு வரி கட்டின பணம். மிக தெளிவாக இருக்கணும். இந்த கான்ட்ரிபியூஷன் நாட் ஃப்ரம் எனி டெரரிஸ்ட் மூவ்மெண்ட் டு டெரரிஸ்ட் மூவ்மெண்ட். அமெரிக்காவிலையோ இல்லை ஐரோப்பிய நாடுகள்லையோ போனவங்க எல்லாம் அங்கே சம்பாதிச்சவங்க, நாம் சம்பாதிச்சிருக்கோம்.
நமக்கு வந்து ஒருவேளை நம்ம மற்ற ஏழைகளுக்கு செய்யணும் அப்படின்னு அவங்க வந்து கொடுக்கும்போது அந்த பணம் அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் போயிடுச்சு. அப்போ இது இது எப்படி ஒரு தப்பான ஒரு காரியத்துக்கு பயன்படுத்தப்பட முடியும்? நம்மளுடைய கேள்வி அது. நீங்க அங்க அவங்க போயிட்டா கரெக்டா டாக்ஸ் கட்டி அவங்க அங்க காமிச்சு ஒரு நாடு அங்க இருந்து அக்கௌண்ட் மூலமா வர்ற பணத்தை எப்படி ஒரு தப்பான காரியத்துக்கு பயன்படுத்த முடியும்? ரைட். இன்னொன்று நான் அடுத்த பக்க கேள்விக்கு வரேன். நீங்க இந்த கான்ட்ரிபியூஷனை ரெகுலேட் பண்ணணும்னா இந்த கான்ட்ரிபியூஷன் வந்ததனால் ஏதோ இந்தியாவிற்கு எதிரான அல்லது ஒரு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக ஏதோ ஒரு நிறுவனத்தில் இருந்து வந்த பணம் பயன்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்க அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுப்பது தான் புத்திசாலித்தனம். ரைட். அதாவது திருடன் ஒருத்தன் நடமாடுறான் அப்படிங்கிறதுக்காக அந்த திருடன் நடமாடுற அல்லது திருடன் இருக்கிற வீட்டை நீங்க சோதனை செய்யறது சரி. ஆனா இந்த ஊர்ல ஒரு திருடன் இருக்கான், அதுக்காக நான் ஊர்ல உள்ளவனையெல்லாம் கைது பண்ணுவேன் அப்படின்னா எவ்வளவு அடி முட்டாள்தனமோ, எவ்வளவு அசிங்கமானதோ, எவ்வளவு அருவருப்பானதோ, எவ்வளவு கேவலமானதோ, அதை விட மோசமான ஒரு சாக்கடைத்தனமான திட்டம் தான் இந்த திட்டம், இந்த சட்டம். நம்ம சொல்றது வந்து எங்கள் தேசம், இந்திய தேசம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதில் பாஜகவை விட தமிழ்நாடு திமுக உறுதியாக இருக்கிறது. அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. நாங்க சொல்றது என்னன்னா, நீங்க சொல்லக்கூடிய இந்த நன்கொடை அல்லது இந்த கான்ட்ரிபியூஷன் தானாக நிதி வழங்குதல் இது எங்கேயோ ஒரு இடத்தில் தவறாக நடக்கிறது என்றால் நீங்க உடனே தூக்குங்க, தப்பு கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க, இப்படி நடக்குமோ அப்படிங்கிறதுக்காக மொத்தமா பண்றீங்க அப்படின்னா இது மூட்டை பூச்சிக்கு பயந்துக்கிட்டு வீட்டை கொளுத்துற ஒரு கேவலமான செயல். 5-6 அறிவு இருக்கிறவங்க இதை ஒத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் நம்ம தலைவர் வந்து அதை எதிர்க்கிறார். இந்த மசோதாவை நாடாளுமன்றத்துல திமுக எப்படி எதிர்கொள்ள திட்டமிட்டு இருக்கு? மத்த மாநில கட்சிகளோட இணைந்து இதுக்கு எதிராக ஒருமித்த கருத்தை உருவாக்குவீங்களா? அதாவது பல நேரங்களில் தலைவர் வந்து இந்த மாதிரியான பொது மாநிலங்களுக்கு எதிரான பொதுவான விஷயங்கள்ல அவர் வந்து பல மாநிலங்கள், அதாவது பெரும்பாலும் எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்கள், அவங்கள தான் நம்ம வந்து பேச முடியும். ஏன்னா ஆளுங்கட்சியை இது பண்றவங்க அதோட ஒத்து வர மாட்டாங்க. கருத்துக்கள் அவங்களுக்கு இருக்கும். உள்ளுக்குள்ள பாஜக ஆளக்கூடிய பல மாநிலங்களில் அவங்களுக்கு தெரியும். இன்னொன்று வெளிப்படையாக சொல்றேன், 17 அமைச்சர்கள் இன்றைக்கு மோடி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய, இங்க வந்துட்டு ஒருத்தர் பேசிட்டு போனாரு, இந்த பியூஷ் கோயல், நான் நிறைய படித்தோம்னு. இவர் படித்ததே இப்படி ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன் தான், மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் தான். அவர்கிட்ட கேளுங்க. அதை விட அவர் பையனை இப்போ எங்க படிக்க வைக்கிறாருன்னு கேளுங்க. 17 அமைச்சர்கள், ஒன்றிய அமைச்சர்கள் படித்ததெல்லாம் இந்த கான்ட்ரிபியூட்டரி இன்ஸ்டிடியூஷன் தான், கிறிஸ்தவ நிறுவனங்கள் தான், அங்கே தான் ஆப்பு வைக்கிறாங்க. ஆனால் இதை திமுக வேடிக்கை பார்க்காது. திமுகவினுடைய தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் நிச்சயமாக இதை வந்து ஒரு மாநிலங்களின் குரலாக, ஏற்கனவே வந்து 1974 தலைவர் வந்து ராஜமன்னார் கமிட்டி கொடுத்தார். இப்போ நம்ம தலைவர் வந்து அதை மீண்டும் 2024 அவர் ஜோசப் கொரியன் அவர்கள் நீதியரசர் தலைமையில் குரல் கொடுத்திருக்கிறார். எனவே எப்பொழுதும் மாநிலத்தின் குரலாக இருக்கிற திமுகவின் குரல் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தலைமையில் ஓங்கி ஒலிக்கும். எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து எதிர்க்கும். ஏற்கனவே பல நேரங்களில் வேளாண்மை சட்டமாக இருக்கட்டும், வக்ஃபு சட்டமாக இருக்கட்டும், எதெல்லாம் மாநிலம் சார்ந்து நீங்கள் முடிவெடுக்கிறீர்களோ அதிலெல்லாம் மாநிலத்தின் கருத்தை கேட்க வேண்டும் என்பதை உறுதியாக வைத்திருக்கிறார் தலைவர். அப்போ இதை வந்து அவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் கேட்காம அவங்க பாட்டுக்கு முடிவெடுக்கிறாங்க. கூட்டாட்சியை பற்றி அவர்கள் கவலைப்படுவதே இல்லையே, அவர்கள் நடத்துவதெல்லாம் காட்டாட்சி தானே. கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய சமூக அமைப்புகள் வெளிநாடுகள்ல இருந்து பெறக்கூடிய இந்த நிதியை இந்த சட்டமானது நேரடியா பாதிக்குது. இது அந்த சமூகங்களோட கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்தை வேணும்னே பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு முயற்சியா? இல்ல, நான் அந்த சமூகம்னே பார்க்கலங்க. கல்விக்கு எதிரி பாஜக, ஒட்டுமொத்த கல்விக்கும் எதிரானவர்கள் பாஜக. ஏன்னா படிச்சுட்டு அவன் பாஜகவுக்கு பக்கம் போக மாட்டான். படிச்சும் சிலது போகும். அந்த நம்ம சொல்லுவோம்ல, படிச்சிருந்தாலும் அவனுக்கு அவ்வளோதான், அது மட்டும்தான் போகும். அவங்களுக்கும் கல்வி அவங்களுக்கு ஒத்து வராது. அதனால இவங்க நடத்துகிற இந்த இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிற நிறுவனங்கள் இருக்குல்லம்மா, இதில் பெரும்பான்மையாக யார் படிக்கிறான்னா அந்த 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 மைனாரிட்டியை தவிர மற்றவங்களாம் தான் படிக்கிறாங்க. ஒரு புள்ளி விவரத்தில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்கே லோயலா காலேஜ் இருக்குது, கிறிஸ்டியன். அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் 30 to 35% தான் மைனாரிட்டி, 65% வந்து நான் மைனாரிட்டிஸ். ஓகே, அப்போ இவங்க யாரை கெடுக்க பார்க்குறாங்கன்னா, இப்போ மற்றவங்களுக்கு வந்து ஒரு நினைப்பு இருக்கும், ஓ இது கிறிஸ்டியனுக்கு எதிரி, முஸ்லீமுக்கு எதிரி. மனித குலத்துக்கே எதிரி பாஜக கொண்டு வரது. கல்வி இல்லாமல்
21ஆம் நூற்றாண்டுல கல்வி இல்லாம, சுகாதாரம் இல்லாம, உருப்படியான வருமானம் இல்லாம ஒரு சமூகம் வாழுமானால் அந்த சமூகம் எனக்கு தெரிஞ்சு ஒரு காட்டு சமூகமாகத்தான் இருக்க முடியும். அந்த காட்டு தர்பார் நடத்துறதுக்கு தான் இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வரதெல்லாம். அது எப்பவுமேமா அவங்கள பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் என்பதே அதிகாரிகள் பார்த்துப்பாங்க. இன்னைக்கு இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னு தயவு செய்து பிரதமர் மோடியை கூப்பிட்டு கேளுங்க. என்னைக்காவது ஒரு பேட்டி கொடுத்துருக்காரா? எனக்கு இருந்தால் போட்டு காட்ட சொல்லுங்க. இந்த இந்தியாவில் நான் வந்த பிறகு என்னுடைய மனச்சாட்சிப்படி இந்த மக்களுக்கு நான் இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சேன், அதுக்காக இந்த திட்டங்களையெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன், மோடியை பேச சொல்லுங்க. ஆடா அது ஏன் உள்துறை அமைச்சர் ஊரெல்லாம் சுற்றி வராரு, அந்த மனுஷன்ட்ட கேளுங்களேன். நீங்கள் என்ன சார் செஞ்சுருக்கீங்க? நிர்வாக மாற்றம்னு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? 14லேருந்து இன்னைக்கு 12 வருஷம் இருந்திருக்கீங்கல்ல, இந்தியாவில் நிர்வாக மாற்றம் வந்திருக்கணும்ல, ஏதாவது செஞ்சுருக்கீங்களான்னு கேளுங்க. அவங்களுக்கும் நிர்வாகத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிறவன் யார், அவங்க 2 பேருக்குள்ள எப்படி சண்டையை மூட்டி விடுறது, அதில் அந்த சண்டை போடுறதுல பெரும்பான்மை யாருன்னு பார்க்க வேண்டியது, அவங்கள ஏதோ ஒரு ரீதியில் தங்களுக்கு சேர்த்துக்க வேண்டியது, சேர்த்துக்கிட்டு ஜெயிச்சிக்க வேண்டியது, அப்புறம் போய் உட்கார்ந்துக்க வேண்டியது. உட்கார்ந்துக்கிட்டு இன்றைக்கு உலக அளவில் இந்தியா தலைகுனிய வேண்டிய இடத்தில் இருக்கிறது. பட்டினி சாவுகள் அதிகரித்திருக்கிறது. இந்த பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பட்டினி சாவுகள் அதிகரித்திருக்கிறது. மத சண்டைகள், அதாவது டாலரன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அறவே அந்த டாலரன்ஸினுடைய கோசியன்ட்ல ரொம்ப கீழே போயிருக்கோம் நம்ம. இப்படி எந்த ஒரு சமூக நல்லிணக்கமாக இருந்தாலும் சரி, மத நல்லிணக்கமாக இருந்தாலும் சரி, மக்களுடைய வாழ்வாதாரம் அந்த மகிழ்ச்சியாக வாழ்கிறது இருக்குல்ல, ஒரு ஹாப்பி லைஃப் ஃபார் ஏ ஹியூமன் ரேஸ், அதில் பார்க்கும்போது கூட இந்தியா கீழே தான் போயிருக்கு. ஸோ மோடியின் ஆட்சியில் எல்லாமும் கீழே வந்திருக்கிறது, தரம் கீழே வந்திருக்கிறது, மக்களுடைய வாழ்வாதாரம் கீழே வந்திருக்கிறது. ஆனால் சண்டைகளும் மத கலவரங்களும் காட்டாட்சியும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதைத்தான் நம்ம இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார். அவருடைய போராட்டத்திற்கு வலு சேர்க்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க யாரெல்லாம் இந்த இந்தியா நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, இந்திய தேசியம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அத்தனை பேரும் வலுப்படுத்த வேண்டிய ஒரு கரம் தளபதி மு.க. ஸ்டாலினின் கரம். ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்த FCRA அப்படிங்கிறது வெறும் சிறுபான்மையினரை மட்டுமே பாதிக்காது, இது சமூகத்தின் விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களையும் பாதிக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. இதேபோல் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் ஹுமேரா.